வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். எப்படி பேசுறது, எப்படி தொடங்குறது அப்படின்னு தெரியல. நேற்றைய தினம் கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு ஆறாத ரணமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கரும் புள்ளியாக ஒரு கரையாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் மாற்றுக்கருத்தே இல்லை. இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு தோணல் நமக்கு இருந்துச்சு. ஆனால் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாருடைய எண்ணமும். அது நடந்துருச்சு. ஒவ்வொரு முறை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏதாவது நிகழ்வுகள் நடக்கும்போது தலைமையின் சார்பில் சில அறிக்கைகள்லாம் வரும். இந்த நாள் கூட தளபதி சார்பாக வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை, மரத்தில் ஏறாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மில் ஏறாதீங்க, காம்பவுண்டில் ஏறாதீங்கலாம் சொன்னதெல்லாம் நிறைய பேர் கிண்டலாக பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு அறிக்கை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டலாக பண்ணியிருந்தாங்க. நமக்கே ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு புரிஞ்சிடும். நான் கூட மதுரையில் ஒரு நடைபெற்ற ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சி, தளபதி ஷூட்டிங் போகும்போது வந்த நிகழ்ச்சி, அதில் நடந்த சம்பவங்கள் சம்பந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். தொண்டர்களுக்கு சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு ரசிகர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கும்போது நிறைய பேர் எனக்கு எதிராக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு, அண்ணன் மேலே நாங்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பை நாங்கள் அப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னீங்க. இன்னைக்கு தெரியுதா அண்ணன் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு எப்படி வெளிப்பட்டுருக்கு. இது எப்படி மீண்டு வர்றது, எப்படி மீண்டு வர்றது? அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும்? நம்மளுடைய நிலைமை என்ன? நமக்கே இவ்வளோ மன கஷ்டம் இருக்குன்னு சொன்னால், ஒரு மனுஷன் தன்னை பார்க்க வந்த ஒரு கூட்டத்தில் ஒரு 40 பேர் உயிரை இழந்திருக்கிறான்னு சொன்னால் அது அவருடைய மனசில் ஒரு ஆறாத ரணமாக இருக்காதா? அதில் எப்படி மீண்டு வர்றது? ஒரு பெரிய கருப்பு புள்ளி ஆயிடுச்சே. அப்பா வளர்ந்த பிள்ளை இன்னைக்கு 5 வயசு பிள்ளை நாளைக்கு 10 வருஷம் 15 வருஷம் கழிஞ்சு சொல்லுமே. காயத்துக்கு யார் மறந்து போட முடியும்? காசு கொடுத்தா முடிஞ்சிருமா? இன்னைக்கு நிறைய பேச்சு, இந்த சதி நடந்திருக்குமா, இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருப்பாரா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம், அந்த பக்கம் அவர் விஜய் தான் குற்றவாளி, விஜய் தான் தப்பு, அவருடைய விளம்பர வெறிக்காக, ரசிகர்களை அவர் கட்டுப்படுத்தாதனுடைய அரசியல் வெறிக்காக, பதவி ஆசைக்காக அப்புறம் தான் கொலை செஞ்சுட்டாரு, கொலைகாரன், அவரை கைது செய்யணும்னு சொல்லி இன்னொரு கூட்டம். பொதுமக்களுக்கு பாதி பேர் இந்த பக்கம் ஆதரவா, என்ன சொல்றதுன்னே தெரியாம அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கு அப்படிங்கிறது, நமக்கே என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல் நம்ம அதை இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு சோதரில். குறிப்பாக மெயினாக நான் பேச வேண்டியது, இந்த எல்லாத்துக்கும் இதில் சதி இருக்கலாம், இதில் பேக்ரவுண்டில் யாராவது ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் எல்லாம் நடந்தாலும் மிக 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 பெரிய தவறுன்னு நான் எதை நினைக்கிறேன்னா, அந்த கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சதி செய்வாங்கன்னு நமக்கு தெரியும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பல வீடியோக்களை நான் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நடக்காம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு. என்ன சதி செஞ்சா என்ன? பைக்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு குறுக்கால ஒருத்தர் ஒரு வாகனத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, அவன் தான் குறுக்கால வந்தான், நான் போயிட்டே இருப்பேன்னு போயிடுவோமா? இல்லை, நம்ம கட்டுப்படுத்துவோம், கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதைத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். இதெல்லாம் நடக்கும், அரசியல்ல இதெல்லாம் சகஜம். அரசியல் சொன்னா நம்ம சாதாரணமா பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மேடை பேச்சுகள், மக்களுடைய ஆதரவு இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். இதெல்லாம் எப்படி தாண்டி எதிர்நீச்சல் போட்டு வாரோம் அப்படிங்கிறதா அரசியல். தோத்துக்கிட்ட மனநிலையில் இருக்கேன், தோத்த மனநிலையில் இருக்கிறோம். அப்பா சாமி, உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் நமக்கு தெரியாதரா அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்துட்டோம். எவ்வளவு பேருக்கு இந்த வீடியோல இருந்து நம்ம பதில் கொடுத்துருக்கிறோம். முடியல. ஒரு மரண செய்தி, ஒரு துக்க வீடு, ஒரு பிணத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு தரம் கெட்டு போயிருக்கிறார்கள் இவர்கள் நினைக்கும் போது உள்ளபடியே நமக்கு மன வருத்தமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். தளபதி திருச்சி மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அங்க அந்த டைம்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த ஊழியர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி பேசுறாங்க, எப்படி பாருங்க இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டே போய் வீடியோ போட்டோ எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை போட்டு அவதூறா பரப்புறாங்க. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் இதற்கு முன்பாக திருச்சியில் நடந்த அந்த ஒயர் கட் பண்ணது, ஸ்பீக்கர் ஒயரை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சம்பந்தமா அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் அதுக்கு சிரிச்சுட்டே ஒரு பதில் சொல்றார். இன்னைக்கு அதை எடுத்து ஷேர் பண்றான்.
நாம ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்துறதுக்காக கேட்கப்பட்ட இடம் வேற. அதற்கான லெட்டர் பேடை வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பி இருக்கிறாங்க. அதை எடுத்து ரவுண்ட் பண்ணி எடிட் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துலதான் இவர்கள் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த சம்பவத்தோட நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு மரண வீட்டுல கூட அரசியல் செய்யணும், ஒருத்தனுடைய மரணத்துல கூட அரசியல் செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. இன்னைக்கு இந்த மாதிரி கடந்து கத்தக்கூடியவர்கள்லாம் ஏர் ஷோ அதுல நடந்த மரணத்திற்கு ஒருத்தம் பேசல, இவர்கள் யாருமே பேசல. கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய மரணத்திற்கு யாருமே பேசல. தமிழ்நாட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய எத்தனையோ அயோக்கியத்தனங்கள் எதுக்குமே இவங்க பேசல. இன்னைக்கு பேசுறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்ல, இதுவும் தவறுதான். இதை பேசித்தான் ஆவணும், மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதையும் பேசி இதை பேசியிருந்தா உங்களை நடுநிலைவாதிகள் நம்ம சொல்லலாம். இவனுடைய நோக்கமே இதுல சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நான் கிளியரா சொல்றேன். சதி நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் இந்த இவ்வளவு பெரிய கலையபுரத்திற்கு காரணம் காலையிலேருந்து மக்கள் சாயங்காலம் வரைக்கும் இருந்திருக்காங்க. எத்தனையோ இடங்கள் இதை விட பெரிய கூட்டம் திருச்சியில் நடந்திருக்கு. பெரிய கூட்டம். ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதே அவ்வளவு கலைபுரமாச்சு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே மக்கள் நின்றுருக்காங்க. தண்ணி பிரச்சனை அது இதெல்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் அவங்க சரிப்படுத்திருக்காங்க. நாம கூட அங்கே லோக்கல்ல விசாரிச்சோம், தண்ணீர்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாயங்காலம் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கல அப்படிங்கிறதுனாலதான் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தள்ளுமுள்ளு, இந்த கூட்ட நெரிசல், அதுதான் மிக முக்கியமான காரணம். அது கூட அந்த 7 மணி வரையிலும் தளபதி வரக்கூடிய அந்த நேரம் வரையிலும் அந்த அளவுக்கு பெரிய கூட்ட நெரிசல் இல்லை. எல்லாருமே தூரமா தான் இருந்தாங்க. தளபதி வந்ததும் அவர் பேச தொடங்கினதும் அவர் மேல யாரோ செருப்பு வீசுறா, அதை பார்த்துருப்பீங்க நீங்க. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, அந்த கூட்டத்துல தளபதி ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அல்லது பொதுமக்களை தாண்டி வேற ஒரு கூட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. தளபதி பிடிக்காதவங்க இருந்திருக்கிறான், அவன் தான் செருப்பை வீசியிருக்கிறான். ஒண்ணு, அந்த நேரத்துல கரெக்டா கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் மீன்ஸ் இவங்க சொல்றாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட் கட் பண்ணாங்க, யாரோ டிரான்ஸ்ஃபார்மர்ல யாரும் இருந்தாங்க அப்படின்ட்டு உட்கார்ந்தாங்கன்ட்டு. அது இல்லை, அந்த ஜென்ரேட்டர்ல இருந்து அந்த ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது அத்தனையும் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கரெக்டா ஆம்புலன்ஸ் 4 ஆம்புலன்ஸ் வருது. இந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடணும்னு சொல்லி 2 பக்கத்துல மக்கள் முண்டி அடிக்கும் போது ஒரு அலை மாதிரி உருவாகும். அந்த ஒரு நெரிசல்ல மக்கள் கீழே விழுந்திருக்காங்க, அவங்க மேல யாரும் மிதிச்சிருக்கிறாங்க, சொல்ல முடியாது அப்படி நடந்திருக்கு. 40 பேருடைய மரணம், குழந்தைங்க, பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் சொல்லிட்டு ஏத்துக்க முடியாத அளவுக்கு மரணங்கள். நிச்சயமாக நம்ம அதை வந்து எப்படி இதை எடுக்க முடியும்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், சதியா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்னும் சொன்னேன் இல்லையா, கரண்ட் கட்டானது, ஆம்புலன்ஸ் போனது, கூட்ட நெரிசல், இதுக்கிடையில காவல்துறையும் தனியடி நடத்திருக்கு. அந்த மக்கள் சொல்றாங்க, தளபதி பேசிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜின்னு சொல்லி விஷயம் பேசும்போதே தடியடியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல்ல தடியடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன? சந்தேகம் வருது. அதுக்கு பிறகு பார்த்தா முதல்ல 1-2 பேரு ஹாஸ்பிட்டல் போன உடனே செந்தில் பாலாஜி அவர் போறாரு. செந்தில் பாலாஜி புகைப்படம் போட்ட அவருடைய தண்ணி பாட்டில் போகுது. ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. கொஞ்ச நேரத்துல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வருகிறார். அவர் கண்ணீர் விடுறார். மருத்துவம் எல்லாருக்கும் வரும், நல்லா இருந்தா கண்டிப்பா கதறி இருப்போம், அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அங்க அவர் பேசின டயலாக் தான் நமக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்களான்னு கேட்டமேடா அப்படின்னார். அப்போ அவர் அங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்றார். ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க வெளிப்படுத்துகிறார். நீங்க கண்டிஷனை யாருமே ஃபாலோ பண்ணாமல, கண்டிஷன் யாருக்கு போட்டீங்க? தளபதிக்கு போட்டீங்க. அவர் அந்த கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி இருக்கிறார். பொதுமக்களுக்கு நீங்க கண்டிஷன் போட்டீங்கன்னா அவர்கள் அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு தானே இருக்குது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய, நீங்க தாவேக்காவுடைய கட்சி நிகழ்ச்சி ஒரு செயற்குழு நடத்துறோம், பொதுக்குழு நடத்துறோம், ஒரு நீங்க யாருமே காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டிய அவசியம் கிடையாது. அது கட்சிக்காரர்களுடைய நிகழ்ச்சி. இது பொதுமக்களும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி. அப்ப பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமையை தாண்டி அதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சாதாரண ஒரு மனுஷன் போய் அந்த பக்கம் போ இந்த பக்கம் போட்டு சொன்னா கேட்பாங்களா மக்கள்? சாதாரணமா ஒருத்தன் போட்டு ஒரு பேரிகார்டை போட்டு ஒரு இடத்த க்ளோஸ் பண்ண முடியுமா? மக்கள் கேட்பாங்களா? ஆனா காவல்துறையால் முடியும். கேட்ட இடத்த கொடுக்கல. இதை விடவும் பெரிய விசாலமான இடத்தை கேட்டப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அங்க அந்த கூட்டம் நிக்க முடியாதுன்னு சொல்லி அதை விட குறைவான மக்கள் நிற்கிறது மாதிரியான இடத்த கொடுத்துருக்கீங்க.
உளவுத்துறை கணிச்சுதா தெரியல. காவல்துறை பாதுகாப்பு 28,000 பேர் வந்திருக்கிறாங்க, 500 பேர் பாதுகாப்பு கொடுத்ததாக காவல்துறையினுடைய அந்த பொறுப்பு டிஜிபி சொல்றார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நிறைய மக்கள் அந்த ஸ்பாட்ல இருந்து சொல்றாங்க காவல்துறை பாதுகாப்பே கொடுக்கல, காவல்துறையே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே சரசரசரன் காவல்துறை வந்திருக்கிறார்கள், தடியடியெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு காவல்துறை இன்னைக்கு கூட அங்கே பாதுகாப்புக்கு காவல்துறை இருந்திருக்கிறாங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட 100-120 பேருக்கு மேல மயக்கமடைந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதா சொல்லப்படுது. 50 பேர் உயிரிழந்து 40 பேர் உயிரிழந்து விட்டார்கள் சொல்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்களா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு தரப்புல மட்டும் நம்ம இதை ஒரு குற்றத்தை சாட்டி இவங்க மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கையை நீட்டிக்கிட்டு போறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. முறைப்படி காவல்துறையில பெர்மிஷனை வாங்குறோம், ஒரு 5 ஸ்பாட் நம்ம கேட்கிறோம், ஒரு மாவட்டத்தில் ஒரு 4 இடம் 3 இடம் கேட்கிறோம். அந்த 4 இடம் 3 இடத்துல கூடுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தா இவ்வளவு கூட்டம் ஒரே இடத்துல கூடி இருக்காதே. ஒட்டுமொத்த ஒரு பெரிய மாவட்டத்துல இருந்து எல்லா ஊர்ல இருந்து ஒரு ஜங்ஷன்ல வந்து நிக்கணும்னா, அது ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல வந்து நிக்கணும்னா அது எப்படி சாத்தியப்படுமா? அது தானே தளபதி அவர்கள் நாகப்பட்டினத்துல அந்த மீட்டிங்ல பேசியிருந்தாரு. நாங்க கேட்கிற இடத்த கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப நெருக்கடியான இடத்த கொடுக்குறீங்களே, உங்க எண்ணம் தான் என்னன்னு கேட்டாரு. இதுதான் உங்க எண்ணமா அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு. இதுதான் உங்க எண்ணமா? இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுமா? இன்றைக்கு அந்த மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ராத்திரியோடு ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க? உண்மை. எத்தனையோ முறை எத்தனையோ மரணத்திற்கு நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம போயிருக்கோம். மரணத்திற்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நடக்கவே நடக்காது. ராத்திரியோட ராத்திரியா பட்டான்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, ஒழுங்கான அட்டாப்சி ரிப்போர்ட் கொடுக்கல, காலையில டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நைட்டோட நைட்டா முதலமைச்சர் வருகிறார், எல்லாமே கடக்கடான்ட்டு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சது மாதிரி இருக்குன்னா எப்படி சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? எப்படி சந்தேகப்படாமல் இருக்க முடியும்? ஆனா மிக முக்கியமா சொல்லுவேன், ஒரு தரப்பை மட்டும் குற்றம் சாட்டிட்டு போயிட முடியாது. நீங்க பாருங்க, நிறைய பேரு விஜய் அவர்களை நீ கொலகாரன், உன்னுடைய அதிகார வெறிக்காக கொலை பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சமாவது உங்களால யோசிக்க முடியுதா? அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சென்னை ஏர் ஷோல முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில நெருக்கடியில சிக்கி மக்கள் இருக்கும்போது நாம அரசனுடைய நிர்வாகத்திறன் சரியில்லை, அரசனுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படிதான் சொன்னமே தவிர முதலமைச்சர் கொலை செஞ்சிட்டாருன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு அந்த பக்கம் இருந்து தளபதியினுடைய அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள் இவர் கொலை செஞ்சிட்டாரு, இவர் வேணும்னே செஞ்சிட்டாரு அப்படின்னு. இதே கூட்டம் தான் அவரு பனை ஊரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு வந்த உடனே அவர் வந்து கொண்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னதான் செய்வீங்க நீங்க? என்ன முடிவுக்கு தான் வருவீங்க நீங்க? என்னதான் பண்ணுவீங்க நீங்க? எப்ப ஏத்துப்பீங்க? எதை ஏத்துப்பீங்க நீங்க? வா, உங்களை மாதிரியான அயோக்கியர்கள் மத்தியில் அரசியல் பண்ணணும்னு நினைச்சாலே கை காலெல்லாம் நடுங்குது. சீரியஸா சொல்றேன். ஆளுக்கு இஷ்டத்துக்கு இருந்து எழுதிட்டு, இஷ்டத்துக்கு இருந்து வீடியோ போட்டு எடிட் பண்ணி செந்தில்வேல் மாதிரியான ஆட்கள்லாம் அந்த ஃபேக்காக லெட்டர் பேட ரெடி பண்ணி பரப்புறன்னு சொன்னா எவ்வளவு வன்மத்தோட நீங்க இருந்துக்கணும். அரசியலா நேர்மையாக அணுக முடியல உங்களால. பிஜேபி காரன் கூட செய்வதற்கு தயங்குவோம், அதை திமுக காரன் செய்யறான்னா எவ்வளவு மோசமான மனநிலையில நம்ம இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறான். அங்க இருந்து பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் எல்லாருமே தெளிவா தளபதி நாங்க எந்த விதத்திலையும் குறை சொல்ல மாட்டோம். மக்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, பெண்களுக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க, வயது முதிர்ந்தவர்கள் வரணும்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. வீட்டு பக்கத்துல ஒரு நடிகர் வருகிறார், திரையில பார்த்த நட்சத்திரம் வருதுன்னு சொன்னா பிள்ளைங்களை வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வராமல்லாம் இருக்க முடியாது. அப்பா போகும்போது பிள்ளைங்கள் நானும் வருவேன்னு அடம்பிடிக்க தான் செய்யும். ஏதோ ஒண்ணு வந்தாச்சு, நடந்தாச்சு. இது எல்லாருக்கும் ஒரு பாடம். குறிப்பாக தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு, விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு நம்ம அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பேரன்பு, ஒவ்வொரு முறையும் சொல்றது நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அங்க மக்கள் வந்த எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துருக்கும். தாவேக்கா ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக போறோம், அவர் வராரு, அந்த மக்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வாருங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்திருக்கும். அதை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் மனசுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழி. காவல்துறையை நம்ம நம்பி இருக்க வேண்டாம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், காவல்துறை நான் விக்கிரவாண்டி மாநாட்டிலே பார்த்துட்டேன், காவல்துறை பொறுப்பேற்கவே செய்யல. ஏதோ ஒன்று போகடா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னா அதை வச்சு நாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் காவல்துறை இருந்தாங்க.
மதுரை மாநாடுலேருந்து எல்லாத்துலேயும் அதே பார்த்தோம். அதே தான் இங்கேயும் நடந்தது. அவங்கள நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். நம்மளை நம்பி வரக்கூடிய மக்களை நாம பாதுகாத்துருக்கணும். நாமளே வந்து அந்த ஒரு ஆர்ப்பரிப்பு, நாமளே ஒரு இது ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது. ஒரு ஒழுங்கில்லாத கூட்டம் அமையப்பட்டது தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். இந்த ஒழுங்கில்லாத கூட்டம் வேற யாராவது சதியின் காரணமாக உள்ள வந்திருந்தாங்களா, எப்படி இந்த ஒழுங்கில்லாமல் இந்த கூட்டம் வந்து அலமோதக்கூடிய மாதிரியான மாறுச்சு அப்படிங்கிறதான் வலிக்கக்கூடிய சந்தேகம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். நிச்சயமாக நீதி வெல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தாவேகா சார்பில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டாங்க. அந்த நிவாரணமெல்லாம் பணம் காசு என்னைக்கு வேணா வரும். இழந்து போன உயிர்கள் வருமா அப்படின்னா வராது. தாவேகாவுனுடைய வரலாற்றில் ஒரு நீங்காத ரணம் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்தே இல்லை. இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்கக்கூடாது. இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா ரசிகர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோட நம்மளை நம்பி வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் ஒரு சுயநலம். நான் எப்படியா பார்த்துட மாட்டேனா, நான் ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டேனா, நான் பக்கத்தில் போயிட மாட்டேனா, இந்த எண்ணத்தினால பக்கத்தில் யார் இருக்கா என்ன செய்கிறாங்க எதையுமே பார்க்கறது கிடையாது. அதுதான் அதனுடைய விளைவு தான் இது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதில் எல்லாரும் பொறுப்பேற்கணும். தமிழக அரசு சார்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன், உங்களுக்கு தெரியும் ஸ்டெர்லைட் படுகொலை சம்பந்தமாக அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் போட்டு அவங்க சில விஷயங்கள் எல்லாம் வந்து வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அவங்க கொடுத்த எந்த விஷயத்துக்கும் இது வரைக்கும் மு.க. ஸ்டாலினுடைய அரசு நடவடிக்கை எடுக்கல. இப்போ புதுசாக இன்னொரு ஆணையத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த ஆணையம் மக்களிடம் விசாரிக்கிறது. நிறைய மக்கள் பேட்டி கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய ஐ விட்னஸ் எல்லாருமே வந்து அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு வந்து உங்களுடைய நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத மனுவாக எழுதி கொடுங்க, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்த 40 பேருடைய மரணம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பங்களை இழந்தவர்கள் உங்களுக்கு அழகிய பொறுமையை அந்த இறைவன் தரட்டும் என்று இந்த நேரத்தில் வந்து பிரார்த்தனையோடு வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.